அன்பான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே, உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பதிலும் உங்களை ஆசீர்வதிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, தேடுகிறவன் கண்டடைவான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனால் நாம் அதை பெற்றுக்கொண்டு பிரியமானவர்களே அதை பாதுகாக்காமல் விடும்பொழுதுதான் அது நமக்கு பயனற்று போகிறது. எலியா என்றொரு மனிதன் எலிசாவை பார்த்து கேட்கிறான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எலிசா உனக்கு என்ன வேணும் என்று எலியா கேட்கிறான். அப்ப எலிசா அவனுக்கு சொல்லுகிறான், நீர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உம்முடைய வரங்களை, ஆவியின் வரத்தை எனக்கு ரெண்டிப்பான தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இது சிறிய காரியம் என்று சொல்லி அவனுக்கு அவன் வாக்கு கொடுக்கிறான். அவன் அந்த வரங்களை பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, கிபியோனிலே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேணும் என்று கேள், என்னிடத்திலே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு ஞானம் வேணும் என்று கேட்கிறான். அவன் கேட்ட அந்த ஞானம் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. அதனால் ஞானத்தை மட்டுமல்ல, அவனுக்கு சகலதையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் என்ன செய்து விட்டான்? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஞானத்தை, வரங்களை எல்லாவற்றையும் பாதுகாக்காமல் கடைசியாக பிரியமானவர்களே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டியிருந்தது. ஆனால் இந்த எலியாவிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த வரங்களை எலிசா நல்லபடியாக பயன்படுத்தினபடியால அவன் கடைசி வரையிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். இதே போல இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள் எல்லாருக்கும் தருவார். ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொள்வதை கவனமாக பாதுகாத்து கொள்ளும் பொழுது, அதை தேவனுக்கென்று பயன்படுத்தும் பொழுது பிரியமானவர்களே அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் கேட்டு, நாம் தட்டி, நாம் தேடி பெற்றுக்கொள்வதை கவனமாக பாதுகாத்து கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த 1ஆம் தேதி தொடக்கம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களிடத்திலே கேட்கும் பொழுது, நாங்கள் உம்முடைய சமூகத்தை வந்து தட்டும் பொழுது, உம்மை தேடும் பொழுது நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறபடியால் இந்த செப்டம்பர் மாதம் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஞானத்தை, அறிவை, பலத்தை, சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பம் குடும்பமாய், பிள்ளைகளாய், குழந்தைகளாய், உறவுகளாய் உம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் பெற்று ஆண்டவரே ஆசீர்வாதமாகவும் அதை பாதுகாத்து கொள்ளவும், அதை உமக்கென்று செலவிடவும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இதை கேட்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய், சகல விதத்திலும் உடைய நன்மையால் நிரப்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் கேட்போம், கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதை பாதுகாத்து கொண்டு நாம் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமும் சுகபலமும் ஆரோக்கியமும் என்றென்றைக்கும் நமக்கு நிலைத்திருக்கும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.